Hi friends, welcome to Pachira Safety YouTube channel. இன்றைக்கி நம்ம சேனலில் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் வித் பஸர் இந்த மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க வாட்டர் லெவல் இண்டிகேஷன் மட்டும்தான். அதாவது உங்களுக்கு டேங்க் ஃபுல் ஆகிட்டாலோ இல்லை சம்ப் எம்டி ஆகிட்டாலோ வெறும் இண்டிகேஷன் மட்டும் கொடுக்கும். நீங்கள் அதை பார்த்து அலர்ட் பண்ணிக்கலாம். இதோட மாடல் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா PWCS N01ங்கிற மாடலு. இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸு ப்ளஸ் இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 ஃப்ளோட்டு தேவைப்படும். அதாவது சம்புக்கும் மேலே இருக்க டேங்க்குக்கும் தான். இன்கேஸ் போர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா போருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃப்ளோட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒர்க்கே என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து டேங்க்கு ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது மேலே இருக்க டேங்க் வந்து தண்ணி நீங்கள் போட்டுறதுக்கப்புறம் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் ஒரு பஸர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து சைரன் அடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து மேனுவலாக வந்து மோட்டரை ஆஃப் பண்ணிக்கலாம். இதான் இதோட கான்செப்ட்டு. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வேண்டாம், எனக்கு அது தண்ணி போகிறது இதுக்கெல்லாம் தெரிய வேண்டாம், நாங்கள் மேனுவலாக எடுத்து விடணும், நிறைஞ்சிருச்சு அப்படின்னா எங்களுக்கு இண்டிகேஷன் வரணும். அதேமாதிரி கீழே இருக்க சம்பில் ஒவ்வொரு டைமும் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது தண்ணி இருக்கா இல்லைங்கிறது. கீழே இருக்கிற சம்பில் தண்ணி எம்டி ஆகிட்டாலும் எங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்க மாடல் தான் இது. இதோட ஸ்பெக்கு வந்து இவ்வளவு தான். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோட்டரை ஆன் பண்ணும்போது இதையும் நீங்கள் மேனுவலாக ஆன் பண்ணிக்கணும். மேலே உங்களுக்கு தண்ணி ஃபில் ஆகிட்டாலோ இல்லை கீழே சம்பில் தண்ணி தீந்துட்டாலோ உங்களுக்கு வந்து இது வந்து பஸ்ஸர் சவுண்டு கொடுக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து இப்போ சம்ப் எம்டி ஆகிருந்ததுன்னா சம்ப் எம்டிங்கிற இன்டிமேஷன் காமிக்கும். டேங்க் ஃபுல் அப்படிங்கிறத டேங்க் ஃபுல்லுங்கிற இன்டிமேஷன் காமிக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எதுங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ சம்ப் எம்டி ஆகிட்டாலும் உங்களுக்கு வந்து சம்ப் எம்டிங்கிற இன்டிமேஷன் காமிச்சிட்டு பஸ்ஸர் அடிக்க ஆரம்பிச்சிடும். டேங்க் ஃபுல் ஆகிட்டாலும் டேங்க் ஃபுல்லுங்கிற இண்டிகேஷன் காமிச்சிட்டு உங்களுக்கு பஸ்ஸர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து மேனுவலாக வந்து இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை பற்றின கனெக்ஷன் டீட்டெயில்ஸு நான் இப்போ 1 by 1 சொல்கிறேன். இதுதான் நம்மளோட இந்த கண்ட்ரோலரோட மெயின் கான்செப்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்ட் 230 வோல்ட்டு சப்ளை கொடுக்கணும். நம்ம வந்து எல்லா டெர்மினல்ஸும் இந்த கண்ட்ரோலர் மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரோலருக்கும் வந்து ஈஸியாக கஸ்டமருக்கு புரியணுங்கிறதுக்காக ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து நம்ம 1 2 3 4 5 6ன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ எத்தனை டெர்மினல் இருக்கோ அத்தனை டெர்மினலையும் நான் நம்பர்ஸில் மெயின்டைன் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து இப்போ எனக்கு கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் டவுட்டு அப்படின்னு கால் பண்ணாலும் ஸோ நாங்கள் அந்த நம்பர் வைஸ் சொல்லும் போது நீங்கள் ப்ராப்பராக கொடுத்து கனெக்ஷன்ஸை கொடுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெர்மினல் வந்து நம்ம ஃபேஸு, செகண்ட் டெர்மினல் வந்து நியூட்ரல் கொடுக்கணும். அதாவது டேரெக்ட் EB லைன் தான், டிசி லைன் அந்த மாதிரி இது கிடையாது. நீங்கள் டேரெக்டாக EBலேருந்து லைன் எடுத்து இதுக்கு ஃபேஸ் 1 நியூட்ரல் 1 கொடுத்துடணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பேலன்ஸ் வந்து டோட்டலாக 5 டெர்மினல் இருக்கும். அதில் வந்து 3 டெர்மினல் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட் கனெக்ட் பண்ணுறதுக்கும் 2 டெர்மினல் வந்து சைரனு கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாமே வந்து உங்களுக்கு கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஸ்டிக்கர் இதில் ஒட்டியிருப்போம். ஸோ அந்த ஸ்டிக்கரை பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அடுத்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 4 5 6 இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோட் கொடுக்கணும். அதாவது ஓவர்ஹெட் டேங்க் ஃப்ளோட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனில் வந்து ஒரு ஒயர் கொடுக்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் என்ன கலரில் வந்து நம்ம ஃப்ளோட் ஒயர் கொடுக்குறோமோ அந்த கலரை நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெர்மினல் வந்து பிளாக் கொடுக்கணும். ஸோ நாங்கள் வந்து காமன் பிளாக்குன்னு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோட்டோட பிளாக்கையும் எடுத்து ஒன்றா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் காமனில். ஸோ நம்ம எல்லாமே வந்து கனெக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியணும். அதாவது ஒரு எலக்ட்ரிஷியன் பண்ணாலும் சரி இல்லை டேரெக்டாக கஸ்டமர் எங்களுக்கு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருக்குது நாங்களே பண்ணிக்குவோம், அதில் மென்ஷன் மட்டும் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக வந்து நாங்கள் அது மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இன்கேஸ் இதுலேயும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குனாலும் சரி நம்ம வீடியோவில் வந்து காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு கண்ட்ரோலர்லேயுமே வந்து நம்ம காண்டாக்ட் டீட்டெயில் இருக்கும். நீங்கள் அதிலேருந்தே நம்மளை காண்டாக்ட் பண்ணி டெக்னிக்கல் டவுட்ஸ் நம்ம கேட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் டேங்க் எதுக்கு போடுறீங்களோ அதோட வந்து வயரோட கலர் கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரௌன் கொடுத்துருக்கறனால நம்ம ப்ரௌன் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டேங்க்கும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓவர் டேங்க்கோட ப்ரௌன் கலரு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம்.
இதில் வந்து நீங்கள் கவனமாக கொடுக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினல்ஸ் பக்கத்தில் இருக்கிறனால கரெக்டாக ஸ்லீவ் பண்ணி அந்த பிசுறு இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் வந்து டச் ஆகாமல் இருக்கும். இந்த 5 பாயிண்ட் வந்து டிசி லைன் தான். ஸோ அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் டச் ஆனாலும் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகாதே தவிர பட் எந்த ஃபால்ட்டும் வராது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 லைன் அதாவது ஃபேஸு நியூட்ரல் இது 2 மட்டும் டச் ஆகிடக்கூடாது. டச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை பண்ணணும். இது வந்து எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம், உயிருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால நாங்கள் எல்லாத்தையுமே இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் லைன் பற்றி தெரியும், எலக்ட்ரிஷியனாக இருக்கீங்க, இல்லை எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு நாங்கள் பண்ணுவோம், அவங்க மட்டும் தான் பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கையில் டெஸ்டர் வச்சுக்கோங்க, எல்லா லைன்லேயும் சப்ளை கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அடுத்தது வந்து இப்போ நம்ம பஸர் கனெக்ட் பண்ணணும். பஸருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸுங்கிற பாயிண்ட்டே நாங்கள் கொடுத்துருப்போம். ப்ளஸில் வந்து ரெட் ஒயரையும் மைனஸில் வந்து பிளாக் ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வந்து நம்ம உள்ள இன்பில்ட்டாகவே பஸர் வைக்கலாம். வெளியே கொடுத்ததுக்காக ரீசன் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் ஒரு பக்கம் இருக்கும், நீங்கள் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க. இல்லை எங்களுக்கு கிச்சனில் வந்து சைரன் அடித்தா போதும், கண்ட்ரோலர் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்குது, அங்கே இருந்தால் எங்களுக்கு சவுண்டு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோலருக்குள்ளே வந்து பஸர் வைக்காமல் அவுட்டரில் பஸர் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கேபிள் லே பண்ணி எடுத்துகிட்டு போய் எங்கே உங்களுக்கு பஸர் வச்சா உங்களுக்கு சவுண்டு கேட்குமோ, இல்லை எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்களோ, இல்லை கீழே வந்து கண்ட்ரோலர் இருக்கும், நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், நாங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து ஆஃப் பண்ணுவோம், ஆன் பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து உங்களுக்கு சௌரியப்படுற இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த பஸரை வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம எக்ஸ்டர்னல் பஸர் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபுல் கனெக்ஷன் டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் நியூட்ரலில் வந்து ப்ளஸ் மைனஸ் சப்ளை கொடுத்துட்டோம். அடுத்தது பஸர்னு மென்ஷன் பண்ணி அதில் மைனஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கோம். 3rd 4th லைனு அதில் இது கொடுத்துட்டோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சம்போட ஒரு பாயிண்ட்டும் ஃப்ளோட்டோட ஒரு பாயிண்ட்டும் 2க்கும் காமனாக இருக்க பாயிண்ட் வந்து காமன்லேயும் கொடுத்துட்டோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸு டோட்டல் கனெக்ஷன் டீட்டெயில்ஸும். அதாவது ஒரு பஸரு 2 ஃப்ளோட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து மேக்ஸிமம் இதில் கனெக்ட் பண்ணக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட் வந்து ஓவர் டேங்க்கில் போடுறதும் ஒரு ஃப்ளோட் வந்து சம்பில் போடுறதும் ஃப்ளோட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃப்ளோட்டு வந்து ஓவர் டேங்கில் போடுறது, ரைட் சைடில் இருக்கிற ஃப்ளோட் வந்து பார்த்திங்கன்னா சம்பில் போடுறது. ஓவர் டேங்கில் போடுற ஃப்ளோட் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கீழே டவுன் பொசிஷனில் தான் இருக்கும். தண்ணி இல்லை அப்படின்னா இந்த பொசிஷனில் இருக்கும். அடுத்தது சம்பில் போகிற ஃப்ளோட் பார்த்திங்க அப்படின்னா கீழே சம்பில் தண்ணி இருந்துகிட்டு இருக்க வரைக்கும் இந்த பொசிஷனில் இருக்கும். இங்கே வந்து நிறைய பேர்த்துக்கு வர டவுட்டே என்னென்னா ஃப்ளோட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது. ஃப்ளோட் வந்து டவுன் பொசிஷனில் இருந்தது அப்படின்னா மேலே சின்டெக்ஸில் உங்களுக்கு மோட்டரை ஆன் பண்ணும். அப் பொசிஷன் வந்தோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மோட்டரை ஆஃப் பண்ணிடும். இப்போ பாருங்கள் மேலே சின்டெக்ஸில் வந்து தண்ணி கீழே டவுனாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பொசிஷனில் வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கீழே சம்பில் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த பொசிஷனில் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஆனில் இருக்கும். இப்போ உங்களுக்கு மேலே ஃப்ளோட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நிறைஞ்சிட்டு வருது. இதில் நிறைஞ்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேங்க் ஃபுல்லுங்கிறது வந்துடும். நான் சைரன் சவுண்ட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து சம்பில் போட்டிருக்க ஃப்ளோட்டில் வந்து இண்டிகேஷன் வருது, அதாவது சம்பில் தண்ணி தீந்துருச்சு. இப்போ வந்து சம்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஃபுல்லாக மேலே பார்த்த பொசிஷனில் இருக்கும். சப்போஸ் வந்து மேலே வந்து தண்ணி தீந்துகிட்டே வருது, சம்பில் தண்ணி தீந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சம்பு எம்டிங்கிற இண்டிகேஷன் காமிச்சிருச்சு. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சைரன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து மோட்டரையும் மேனுவலாக ஆஃப் பண்ணிக்கணும், அதே மாதிரி இந்த கண்ட்ரோலரையும் மேனுவலாக ஆஃப் பண்ணிக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோலர் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கான்டாக்ட் பண்ணி நீங்கள் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வாங்குகிற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் 2 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.